ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போறோம். சண்டே அவுட்டிங் இப்போ போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டு இருக்கோம். மார்னிங் பிரியாணி வாங்கியாச்சு. பிரியாணியும் 65 சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 பையனை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஒரு நல்ல நிழலாக பார்த்து தேடி போயிட்டு சரியான வெயிலாக இருக்கு. மணி வந்து 10:45. பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஆரம்பிக்கலாமா? நாங்கள் ஓப்பன் பண்ணுங்க. நல்லா இருக்கு ஸ்பாட்டு. நல்லா இருக்கு. நிழல் தான் இல்லை, ஆனால் ஓகே, இந்த வெயில் தெரியலை. இன்சைட் கூட நிழல் இருக்கும், ஆனால் கார் போகாதுன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த மரம் அந்த இதுக்குள்ளையா? ஆமாம், இது ஓகே தான். சாப்பிடலாமா? நல்லா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே போய் கை கழுவு. ஃப்ரெண்ட்ஸில் தண்ணி இருக்கு. அது மழை தண்ணி. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். எங்கன்னா சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் யார் கூடயும் ஃபோன்லாம் பேசலை. இப்போலாம் வீடியோ பார்த்து நிறைய ஃபைன் போடுறாங்க. ஸ்பீட் லிமிட்டும் 40 தான் போயிட்டு இருக்கோம். சரி, ஓகேவா? சரி. ஆக்சுவலாக இங்கே இன்னைக்கு ஆடி அமாவாசைல்ல, ஆமாம், அதனால இந்த ஊரில் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஆடி அமாவாசை இங்கே இன்னும் கிராண்டாக இருக்குமா? ஆடி அந்த திருவிழா நடக்கும், கூழ் ஊற்றுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அது சரி சரி. எப்படி குத்திருக்காங்க அப்பா. இண்டஸ் வேலிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணலாம். பேக்கிங்கே சூப்பராக இருக்குது. ஒரு பபிள் ரேப்லாம் பண்ணி நல்லா சேஃபாக வந்திருக்கு. இந்த ஒரு பிரியாணி பாத்திரம் வாங்கியிருந்தேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இதுக்கு லிட்டு. இந்த ஒரு கடாய் இதுவுமே சூப்பராக இருக்குது. இண்டஸ் வேலியில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% டாக்ஸின் ஃப்ரீ, நான் ரியாக்டிவ் நேச்சர், வெர்சடைல் குக்வேர். நமக்கு ஃபுட் எல்லாமே 100% சேஃப். அவுட்டர் கோட்டிங்கில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. லாங் லாஸ்டிங். அவங்கள்ட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. குக்வேர் செட் இருக்குது, தவா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் அயன் கடாய், அதுக்கப்புறம் இங்கே வந்து குக்கர் செட் இருக்குது, ஃப்ரையிங் பேன் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஆஃபர் போயிட்டுருக்குது. BRINDHA கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட் இருக்குது. மேனுவல் கொடுத்துருக்காங்க, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரை கலர் சாண்ட்விச் செய்ய போகிறேன், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பன்னீர் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு வத்தல். கேரட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நான் வேற ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஒயிட் கலருக்கு பன்னீர் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் மயனைஸ், கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ஒயிட் கலருக்கு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ க்ரீன் கலருக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன் மிக்சியில். ஒரு கைப்பிடி மல்லி இலை,
கூட ஒரு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, இது கூட பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது கேரட்டை வந்து நல்லா ஆறடிச்சு இப்போ அதையும் மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கேரட்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. 3 ஸ்டஃபிங்குமே ரெடி. இப்போ இதை நாம் ப்ரெட்டில் அப்ளை பண்ணலாம். இப்போ ப்ரெட்டில் சைட் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைட் கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் ப்ரெட்டில். இப்போ நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃபிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் கேரட் ஸ்டஃபிங் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நான் கேரட் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த லேயர் இன்னொரு ப்ரெட் வச்சுக்கிறேன். வெள்ளரிக்காய் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். வெள்ளரிக்காய் பேஸ்ட்டும் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம இப்போ கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ட்ரை கலர் சாண்ட்விச் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்கிட்ட கேக் செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த கேக் செஞ்சேன். தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் ஒரு 6:30 போல் கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங்கே ஒரு 11:30 போலவே நான் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சுகர் சிரப் வந்து நான் ஆட் பண்ணி தான் செய்கிறேன். நிறைய பேர் இப்போ லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க சுகர் சிரப் ஆட் பண்ண மாட்டிங்களான்னு. சுகர் சிரப் ஆட் பண்ணி தான் செய்வேன். பிளாக் ஃபாரஸ்ட்டில் நடுவில் செரி போடுவாங்கன்னா அதுக்கு பதிலாக சாக்லேட்ஸே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 லேயருமே வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போது சைடில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். கேக் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி பேக்கும் பண்ணிவிட்டேன். இப்போது அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.